இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி, அதுவும் 2026 ரீசெண்டாக வந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பெண்கள், அதாவது வந்து பலரினா டான்ஸ் அப்படி ஆடுற ஒரு டான்ஸ் டீம் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே எப்படி வந்து சித்திரவதைப்படுறாங்க, அங்கேருந்து எப்படி சர்வே பண்ணி வெளியே வராங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டி லேத்தல் 2026 வந்த படம். ஸோ இந்த படத்தில் பலரினா டான்ஸ் தான் வந்து மெயினே. வந்து இந்த டான்ஸை கற்றுக்கிறதுக்காக 5 பெண்கள் ஒரு டீச்சர் கிட்ட வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. ஸோ அதோட ஹீரோயினோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன்ஸு. ஸோ அவள் வந்து டெய்லி கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து இவளோட சேர்த்தா 5 பேர். ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவளோட அக்காவும் இருக்கா. அந்த காது வாய் பேச முடியாத பொண்ணு பேர் வந்து ஜூலி. ஸோ அவளோட அக்கா ஒருத்தி இருக்கா. அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. 3 பேர். அதுக்கப்புறம் ஹீரோயினோட போன்ஸ்க்கு அப்புறம் அங்கே ஒரு பிரின்சஸ் இருக்கா. அதாவது யாருன்னா, அவள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பேர் கிட்டத்தட்ட பிரின்சஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவள் வந்து ஓவராக ஆட்டிடியூட் பண்ணுவாள். ஏன்னா வந்து ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு குயின்ன்றதால அவள் ரொம்ப பண்ணுவாள். இவளை வந்து புல்லி பண்ணிக்கிட்டு, இவளை வந்து நெக்கலாக பேசிக்கிட்டு அப்படி தான் அங்கே ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருப்பாள். டே பை டே கிளாஸ் போயிட்டே இருக்கும். அங்கே இருக்க அவங்க டீச்சர் வந்து, இந்த மாதிரி நீங்கள் 5 பேரும் ஒன்றா இருக்கீங்க, நீங்கள் வந்து வேர்ல்டு காம்படிஷனில் ஜெயிக்கணும்னா இப்படி ஒற்றுமையாக இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து காதலே வாங்காமல், நான் எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா அப்படி அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த பிரின்சஸ். ஸோ இங்கே வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட்டாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அண்ட் வந்து ரொம்பவே வந்து திறமைசாலி. லைக் வந்து ரொம்பவே யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இவங்க 5 பேர் தான். இங்கே பாருங்கள், இன்னும் 2 நாள் தான் இருக்குது டான்ஸ் காம்படிஷனுக்கு. நீங்கள் இப்படி அடிச்சுக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத பாருங்கன்னு டீச்சர் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹீரோயினும் அந்த பிரின்சஸும் வந்து அடிச்சுப்பாங்க. ஹீரோயின் வந்து பிரின்சஸ் அடிச்சுட்டு வந்துடுவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாரு, அவங்க அம்மா வந்து ஒரு ராணி, அவங்க தான் வந்து உங்களுக்கு டான்ஸ்க்கே வந்து டொனேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீ ஏன் அவளை அடிச்சு, இன்னும் 2 நாளில் நீ டான்ஸ் காம்படிஷன் போகும், டேலண்ட் என்ன நிரூபிக்கணும், நீ ஏன் இப்படி பண்ணோம்னா, சரி விடுங்க, ஏழையாக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, என்னவோ அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அடுத்த நாள் இவங்க வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போவாங்க. என்னன்னா, ஃப்ளைட் ஏறி ஒரு இடத்துல இறங்கி அமெரிக்காலேருந்து இவங்க போவாங்க. போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போகணும். அங்கே ஒரு ஓட்ட உடைச்சலான ஒரு பஸ் தான் இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பஸ்ஸில் இந்த டீச்சர், இந்த 5 பொண்ணுங்க அந்த பஸ்ஸில் போவாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் இருக்கா இல்லையா, அவள் உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, இங்கே பாருங்கள், நான் எப்படி போக வேண்டியவ, ஃப்ளைட்டில் போக வேண்டிய, எப்படி போக வேண்டிய, அப்படி போக வேண்டியவ, என்னை வந்து இப்படி ஒரு ஓட்ட உடைச்சல் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து ஒரு கதை விட்டுட்டு இருப்பா. இங்கே ஆளாளுக்கு அவங்க ப்ராக்டிஸ், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை பற்றி அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சடனாக போகிற வழியில் ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் அப்படியே நின்று போயிடும். பஸ்ஸு என்னென்னவோ அந்த பஸ்கார் பண்ணி பார்ப்பாரு. அந்த பஸ் வந்து வேலையே செய்யாத, லைக் வந்து வண்டி ஓட முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு. நாளைக்கு இவங்களுக்கு வந்து காம்படிஷன். அப்போ மேம் என்ன சொல்லுவாங்க, அந்த டீச்சர் வந்து, சரி இறங்கி நம்ம இங்கேருந்து ஊருக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் போனால் ஊருக்குள்ளே வந்துடும், அந்த ஊருக்குள்ளே போய்ட்டு நம்ம அங்கேருந்து கேப் பிடிச்சி போயிடலாம், இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே இறங்கி அவங்களோட அந்த டான்ஸ் டீம் கிட்ட பேசுவாங்க. அந்த டான்ஸ் டீம் ஏதோ சொல்கிறாங்க, பட் ஆனால் இந்த டீச்சர் வந்து ஏதோ சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னா அந்த பிரின்சஸ் சொல்கிறானா, யார் என்ன போய் இப்படி நடக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும். நீங்கள் ஒழுங்காக நடந்து போனால் தான் நம்ம நாளைக்கு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூப்பிட்டு போயிடுவாங்க. 5 பொண்ணுங்களும் அந்த டீச்சர், அந்த டான்ஸ் டீச்சரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு போர்டு பார்ப்பாங்க, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குன்னு போட்டிருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் என்னன்னு போய் கேட்கலாம்னு. வந்து ஹோட்டல் வெளியே ஒருத்தர் சொட்ட மாதிரி ஒருத்தர் நின்றுருப்பான். அவன் வந்து வாங்க வாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நாங்கள் டான்ஸ் காம்படிஷனுக்காக வந்தோம், நாங்கள் இப்போ ஊருக்குள்ளே போனோம், எங்கள் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிச்சு, மழையில் நாங்கள் நனைஞ்சிட்டோம், ஸோ இப்போ ஜஸ்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது மாதிரி வேணும், இல்லை கேப் எதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வாங்க முதல்ல ஹோட்டலுக்குள்ளே வாங்கினா அந்த ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான் பாருங்கள். அதுலேருந்து தான் வந்து அவங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளே போயிடுவாங்க. போனாங்க, நிறைய பேர் கெசனோ, அதுக்கப்புறம் அந்த சீட்டு கட்டு, லைக் அதெல்லாம் விளையாடிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பப் மாதிரி ஒரு ஹோட்டல். அது பார்க்கவே ஒரு கொஞ்சம் வினோதமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பொண்ணு வருவா. ஒரு பொண்ணுனா ஒரு பொம்பளை. அவள் வந்து லைக் அவள் தான் அந்த ஹோட்டலோட மேனேஜர். அவள் வந்து வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எது கூப்பிட்டு தான் கேட்கும். அவன் எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இவங்க ஒரு சேரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு பாஷா அப்படின்ற ஒருத்தர் வருவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த மாஃபியா டான், அவனோட பையன், அவனோட அப்பா வந்து பாஷாவோட பையன். இவன் வந்து ஒரு மாஃபியா டான். இவன் கூட ஒரு 5 பேரை கூப்பிட்டு வருவான். எதுக்கு இவன் வருவானா, அந்த ஹோட்டல்காரி இருப்பாங்க, அது பார்த்தா ஒரு சூனியக்காரி மாதிரி வந்து நிற்கும் ட்ரெஸ் போட்டுட்டு. ஹோட்டலோட ஓனர், அவ்வளோ ஒரு பொண்ணு தான். இங்கே உள்ளே போனால் இவங்க எல்லாரும் பலரினா டான்ஸ் ஆடுறவங்க தானே. பலரினா டான்ஸோட காஸ்டியூம்ஸு, ஸ்டாச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடும். ஹீரோயின் ஒரு மாதிரி ரசிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனேஜர் வந்து அந்த ஓனர் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே அந்த பாஷான்னு சொல்லலாம், அவன் எதுக்கு வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர் இருக்கா இல்லையா, இந்த ஹோட்டலோட ஓனர், அவள் வந்து
இவங்க கிட்ட ஏதோ கடன் வாங்கியிருப்பாப்பல, அந்த கடனை கலெக்ட் பண்றதுக்காக இங்க வந்து போவான் அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் போல. இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த 5 பொண்ணுங்க இருக்காங்களே, அந்த 5 பொண்ணுங்கள்ல அந்த ஒரு காது வாய் பேச முடியாத பொண்ணு வந்து வாஷ்ரூம் வருதுன்னு சொல்லும் போது அந்த சொட்டை இருக்கானே அவன் வினோதமா நடக்குவான், நான் கூட்டு போறேன் அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பு நடக்குதுன்ட்டு, நானே கூட்டிட்டு போறேன்னு மேல கூட்டிட்டு போயிடுவா. கூட்டிட்டு போனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வாஷ்ரூம்குள்ள விட்டு வெளியே இருப்பாங்க. அந்த பொண்ணோட மிஷின் ஒர்க் ஆகாது, அதனால அந்த பொண்ணு காதும் கேட்காது. அந்த மிஷினை எடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு அது வாஷ்ரூம்குள்ள இருக்க இவங்க வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப சைட்ல ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை திறந்து பார்த்தா அங்க இந்த ஹோட்டலோட ஓனர் இருக்கா இல்லையா, அவன் வந்து நாக்குல ஒருத்தனுக்கு டீன்ற சிம்பலை வந்து நெருப்புல போட்டு அச்சு அடைப்பா, நாக்கை கட் பண்ணி பண்ணுவா. அதை பார்த்துட்டு இவங்க ஐயோ இந்த இடத்துல ஒரு மாதிரி விசித்திரமான இருக்குது, நம்ம இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸை கூப்பிட்டு போனோம். என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணால் இந்த பொண்ணு வரமாட்டா, டோரை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டா. அப்போ இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை போயிட்டா வரலாம் நினைப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஸ்க்ரீன் பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்கும். அந்த ஸ்க்ரீன் பின்னாடி இருக்க துணியில வந்து அந்த மைக்கை தொடச்சிட்டு இருக்கும். இவங்க கீழே போயிடுவாங்க. கீழே நடந்து போகும்போது அந்த பாஷா இருக்கான் இல்லையா, அந்த பாஷா வந்து சரியான ரவுடி, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால அவன் வந்து அந்த ஹோட்டல்ல இந்த டீச்சரை பார்த்துட்டு இந்த டீச்சரை வந்து கிட்ட எடுத்து தப்பா பிஹேவ் பண்றான், நீ வந்து என் கூட இருன்றான். அவங்க வந்து பிடிச்சி தள்ளுறாங்க, எங்களுக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்கு விடுன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றானா, அதெல்லாம் விட முடியாது, நான் போலீஸ்கிட்டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பாஷா என்ன பண்றான், டக்குன்னு கன் எடுத்து அந்த டீச்சரை சுட்டு கொன்னுடுறான். அந்த டீச்சர் அங்கேயே விழுந்துடுறாங்க. இந்த 4 பொண்ணுங்க, இதுல இந்த ஒரு பொண்ணு வாஷ்ரூம்ல இருக்கா, வாஷ்ரூம்ல இருக்கும் போது இங்கே இந்த 4 பொண்ணுங்க என்ன ஆகும்னா பார்த்து பயந்து எங்கள் டீச்சரை கொண்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிடுவேன். அந்த பிரின்சஸ் சொல்லுவேன், பிரின்சஸ் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க அந்த ஓனர் வந்துடும், அந்த லேடி ஹோட்டலோட ஓனர் வந்துட்டு அங்கே அவங்கள பேசி சமாதானப்படுத்தி உங்க 4 பேரை கூப்பிட்டு போய்வீங்க, அவன் கொஞ்சம் பொல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க. சொட்டை என்ன பண்ணுவான், 4 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு அறையில தங்குறதுக்காக கூப்பிட்டு போவான். இந்த கேப்ல அந்த மேலே பாத்ரூம்ல இருக்க பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஹோட்டலுக்குள்ள வரும்போது ஒரு பையன் பாட்டு பாடின இருப்பான். அந்த பையன் வந்து செம்ம அழகா இருப்பான், ஒரு கொரியன் பாய் மாதிரி. அவனை பார்த்தோன்னே இதுக்கு ஒரு மாதிரி லவ் வந்துடும். அந்த பையன் மேலே வந்து அந்த பாத்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு அவன் கூட வந்து அங்கே அது கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அவன் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 4 பொண்ணுங்களை ரூம்ல அடைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு 2 பொண்ணுங்களை ஒரு இடத்துல, ஒரு பொண்ணு வந்து எனக்கு கேரா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்தோ ஏதோ ட்ரக்ஸோ கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்றா அந்த பொண்ணு ஒரு மாதிரி மயங்கி போயிடும். ஹீரோயினுக்கு வந்து தெரியும் இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவான், நான் அப்படியே நான் த்ரூ பண்ணிக்கிறேன். ஹீரோயினுக்கு வந்து தெரியும் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணா தப்பிச்சு வெளியே ஓடுவான். அந்த சொட்ட தலை ஒருத்தன் ஆள் இருப்பான், அவன் வந்து என்ன தப்பிச்சு ஓட பார்க்குறான்னு ஹீரோயின் மண்டையில கட்டை எடுத்தாச்சு ஹீரோயினை மட்டும் தூக்கி போட்டுட்டு போனஸை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு உள்ளே வருவான். இங்கே ஒரு ரூம்ல அந்த பிரின்சஸும் அந்த காது கேட்க முடியாத பொண்ணோட அக்காவும் ஒரு ரூம்ல அடைச்சிருப்பாங்க. மயக்க மருந்து சாப்பிட்டு ட்ரக்ஸ் சாப்பிட்டு ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருப்பாங்க. மேலே அந்த அம்மா அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு வந்து அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்ட பொண்ணு கூட அந்த சொட்ட தலையை போட்டு தப்பா பிஹேவ் பண்ணா அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்ட பொண்ணு கூட போவான். ஹீரோயின் வந்து கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அவனை மிரட்டுவான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் உடனே போயிடுவான். மீதி 2 பேர் எங்க, இன்னொருத்தவங்க எங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தேடும்போது பக்கத்து ரூம்ல இருந்து இவங்க உள்ள வருவாங்க. 4 பேர் ஒன்னாயிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் மேலே இருக்காளா, இவங்க 4 பேரும் இங்கே தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இங்கே அந்த பாஷான்றவன் அவங்களை சுட்டு கொண்ட சிசிடிவியை வச்சு அந்த பொம்பளை பிளாக்மெயில் பண்ணுவான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து கலெக்ஷனுக்கு காசு வாங்க வருவானா, இந்த மாதிரி வந்து உங்க அப்பாவையும் உன்னை போட்டு இவங்க வந்து அமெரிக்கன்ஸு, இவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, அமெரிக்கன் பொண்ணு, அதுவும் பெலனா டான்ஸ் ஆட வேர்ல்டு சாம்பியன் லெவலில் போகிறதுக்கு இருக்காங்க. 5 பேர் செத்து போயிட்டாங்க இல்லை காணாத போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா உன் கதை காலி. நீ அந்த டீச்சரை வேற சாவடிச்சிருக்க, அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து கண்காணாத இது பண்ணணும், அப்படி இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ ஒரு டீல் போட்டுக்கணும் அப்படின்னா இந்த பாஷா என்ன பண்ணுறான், என்ன டீல் போனாலும் போட முடியாது, சிசிடிவியை காட்டுறான், நீ அந்த பொம்பளையை சுட்டு கொண்டது இங்கே பாரு, இன்னும் அந்த 4 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 4 பொண்ணுங்களே வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான், சரி ஓகே அப்படின்னு ஒருத்தர் சும்மா போய் சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த 4 பொண்ணு கொன்னதுக்காக தான் அங்கே அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த 4 பொண்ணுங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஹீரோயின் வந்து அங்கே வந்து சர்வே பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து அவங்க அந்த டான்ஸ் ஆடும்போது ஷூ வந்து வழுக்கி விழக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூவில் வந்து அந்த கிராச் மாதிரி போடுறதுக்காக பிளைட் எடுத்துகிட்டு வந்திருப்பா ஹீரோயின். அந்த பிளைட் போட்டால் சொரன்னு ஆகிடும், அவங்க நல்லா வாட்டமாக அது இப்படி நிற்கணும் இல்லையா, அதனால வந்து அவங்க அதுக்காக யோசிச்சு அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி பிளைடை காலில் சொருவி யார் வந்தாலும் அவங்களுக்கு போட்டு தள்ளணும் அப்படின்னாங்க. எங்கே இவங்களை கொன்ன பார்ப்பாங்க, அங்கே அந்த டீச்சரை வந்து ஒரு ரூமில் கட் பண்ணி துண்டு துண்டாக அவங்களோட உடம்பே கிடைக்காத அளவு செதைச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து இதில் அந்த ஒரு பொண்ணு பிரின்சஸ் பார்த்துடுறா, குடுகுன்னு ஓடி வந்துடுறான். பிரின்சஸ் வந்து நீங்கள் என்ன
ஒன்னா போங்க நான் தப்பிச்சு போறேன் அப்படின்னு தனியா போகும்போது இந்த சீனை பார்த்துடுறாளா, பார்த்து பயந்து ஓடி வந்துடுறா. ஓடி வந்துட்டு இங்க இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த ஹீரோயின் வந்து பாஷாவை பிளாக்மெயில் பண்றா. பாஷாவும் வந்து இவங்களை கொல்லணும் தேடி வரான். அப்போ ஒரு 4-5 பேர் அந்த கேங் அடிக்க வரும்போது இவங்க ஹீரோயினும் அந்த டான்ஸ் கேர்ள்ஸும் என்ன பண்றாங்கன்னா காலில் பிளேடு போட்டு சருன்னு காலை தூக்கி தூக்கி அடிச்சு கழுத்தெல்லாம் இது பண்ணிடுறாங்க. அந்த பிரின்சஸ் இருக்கா இல்லையா, வந்து எப்பவுமே ஹீரோயின் வந்து புல்லி பண்ணிட்டு கார்னர் பண்ணிட்டே இருப்பா. இப்போ இந்த இடத்துல பாராட்டுறா, கிளாப் தட்டுறா, நீ வந்து சூப்பரா அவங்களை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடி எல்லாரையும் கொண்டு போடுறாங்க. இந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து தப்பிக்க 4 வழி, எங்க போனாலும் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ரூம்குள்ளதான் போகுது. அங்க அந்த ஹோட்டல்காரி வந்து நீங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஹோட்டல்காரி ஒரு விஷயத்த சொல்றா. அப்புறம் அந்த ஒரு பொண்ணு மேல மாட்டிக்கிட்டா இல்லையா, அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வராங்க. அது அந்த பையனோட காதல்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே அழுக்கா செவிலியா அடிச்சு கூப்பிட்டு வராங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இங்க வந்து அவங்க காலை காட்டுறாங்க. அந்த ஓனர் வந்து காலை காட்டுறா. நான் இந்த மாதிரி நானும் உங்களை மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகணும்னு நினைச்சேன். எங்க அப்பா அவங்க எனக்கு கடத்தினால இந்த பாஷாக்கு வந்து நான் கடன் கட்டிக்கிட்டு உட்காரதுக்காக இந்த ஹோட்டலை பார்த்துக்க ஆரம்பிச்சேன். என் காலையே வெட்டிட்டாங்க. எங்க அப்பா காலுக்கு பதில் என்னோட காலை வெட்டிட்டாங்க. அவனை பழி வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தை தான் நான் ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். நீங்க தப்பி தவறி வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ உங்க டீச்சரையும் கொன்னுட்டான். அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி உங்களை கொலை பண்றதுக்காக அவனை வர வச்சு அவனை கதையை முடிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா கடைசியில நான் உங்களே கொண்டு தான் அவனை எந்த விஷயம் வெளியே போனா என்ன பண்றது அந்த பொம்பளை சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டையும் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த பாஷா வந்து கன் எடுத்துட்டு வருவான். இந்த கன்னை வந்து உங்களுக்கு சுட தெரியாது. அந்த பிரின்சஸ் பொண்ணு வீட்டில் கன் இருக்கும் அப்படின்னாலும் அந்த பொண்ணு எடுத்து இருக்கிற கன்னில் இருக்க பாதி பேர் கொன்னுடும். அப்புறம் கன் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கத்தி வச்சு 5 பேரும் டப்புன்னு சண்டை போட்டு அங்கே இருக்கவங்கலாம் அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஷாவோட அப்பா வந்துடுவான். அவன் வந்து இந்த 5 பொண்ணுங்களை சாவடிக்கணும்னு நினைப்பான். அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்காளா, வந்து ஒரு மாஃபியா மாதிரி நடந்து வருவா. அவள் கால் இல்லாமல் அந்த மிஷின் காலோட வருவா, கட்டக்காலோட வந்துட்டு இங்கே பாரு, இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் நான் காத்து கட்டுட்டு இருந்தேன். வந்து நீ வந்து என்னை எப்படி பண்ண, இப்போ வந்து உனக்கு இது புரியணும். ஆல்ரெடி வந்து அந்த ஹோட்டல் ஃபுல்லா வந்து வெடிகுண்டு இருக்கும். வெடிகுண்டு வச்சு பாம்பு வச்சு இவங்க எல்லாரையும் காலி பண்ணோம் தான் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலோட ஓனரோட பிளான், அந்த பொம்பளையோட பிளானு. பட் இந்த 4 பொண்ணுங்களை இங்கேருந்து தப்பிக்க வைக்கணும். அதுங்க என்ன பண்ணுச்சுங்க, அதுங்க என்ன பண்ணுவாங்க, குடுன்னு ஓடிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த பாம்பெலாம் வெடிக்கும். உள்ள எல்லாரும் பிளாஸ்ட் ஆவாங்க. அப்படி இந்த ஹோட்டல் வந்து இடிஞ்சு விடும். கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த 5 பொண்ணுங்க மேலே செவுருலாம் லைட்டாக விழுந்து, ஆனால் உயிரோட தான் இருப்பாங்க. செத்துட்டாங்கன்னு நினைப்போம், நான் இல்லை, உயிரோட தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த 5 பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு அங்கே ஒரு 2 பைக் இருக்கும். அந்த பைக்கில் 5 பேருமே ரத்த காயத்தோட அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருப்பாங்க. அந்த காயத்தோட தப்பிச்சு கிளம்பி போவாங்க. போயிட்டு அந்த ரிசப்ஷனில் போய் நாங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்க டீச்சர் அவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க, அவங்களோட குரு அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் இந்த மாதிரி காஸ்டியூமில் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம்னா அவங்களும் ஒத்துப்பாங்க. போயிட்டு அந்த ரத்த உடையோட அவங்க வந்து அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. அதை வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து ரொம்பவே வரவேற்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.